ஸ்ரீ குருபியோ நமஹ. ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இது 22/4/2024 முதல் 28/4/2024 வரை உள்ளான ஒரு வார காலத்துக்கான ராசி பலன். முதல்ல இந்த வாரத்துக்கு உண்டான விசேஷ தினங்கள் என்னன்னு பார்த்துடலாம். 22ஆம் தேதி திங்கட்கிழமை கள்ளழகர் எதிர் சேவை, 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வாஸ்து நாள், அன்றைக்கி பௌர்ணமி விரதமும் கூட. காலம்பரை 8:59 முதல் 9:35 வரை வாஸ்து நேரம். சத்யநாராயணா விரதம் பண்ணுறவங்க அன்றைக்கி தான் பண்ணணும். 26ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்த நாள், 22, 26 2 சுப முகூர்த்த நாட்கள். 27ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி விரதம் அன்றைக்கி. அப்புறம் இந்த வாரத்தில் என்ன கிரக நகர்வுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, 23 செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி செவ்வாய் பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே போல் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சுக்கிரன் மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இப்போ எப்படின்னா, மீனத்துலேயும் மேஷத்துலேயும் ஒரு கிரக கூட்டம் இருக்குது, கிரக சேர்க்கை இருக்குது. ஸோ இது ஒரு ஒரு மிக்சடான ஒரு பலன்களை தான் நமக்கு ஜாதகப்படி கொடுக்கும். ஸோ இப்போ சொல்லியிருக்கிற பலன்கள் எல்லாமே கோல்சார பலன்கள். ஸோ இது உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா, ஜனனகால ஜாதகத்தை எடுத்துட்டு அதில் இந்த கிரகங்களுடைய பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு என்ன தசாபுக்தி இருக்கோ அதை பொறுத்து தான் இந்த பலன்கள் எல்லாமே இருக்கும். இந்த பலன்கள் நமக்கு எடுத்து கொடுக்கறது தசாபுக்திகள் தான். அதனால் தனிப்பட்ட ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னா, கீழ்கண்ட அந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ரீ குருபியோ நமஹ. ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இது கடகராசிக்காரர்களுக்கான வார ராசி பலன். கடகராசிக்கு இந்த வார கிரக நிலைன்னு பார்த்தோம்னா, வார ஆரம்பத்தில் உங்கள் ராசிநாதன் சந்திரன் 3ஆம் இடத்துல இருக்கார். வார இறுதியில் அவர் 6ஆம் இடத்துக்கு போயிடுறார். ஏற்கனவே 3ஆம் இடத்துல சந்திரன் கேது சேர்க்கை இருக்குது. அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க. செவ்வாய் 2 நாளில் வார ஆரம்பத்தில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பயிற்சியாகி 9ஆம் இடத்திற்கு போயிடுறார், மீன ராசிக்கு. அங்கே ஏற்கனவே ராகு, புதன், சுக்கிரன் இருக்காங்க. சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிடுவார். எப்போன்னு கேட்டால் வார இறுதி வெள்ளிக்கிழமை வாக்கில் மாறிடுறார். அங்கே ஏற்கனவே சூரியனும் குருவும் இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கிரக சேர்க்கை, கிரக கூட்டணிங்கிறது இருக்குது. இப்போது கடகராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தா, சமீப காலமாகவே குடும்பத்தில் பல விஷயங்கள்லேயுமே ரொம்ப மென்டல் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது. அது குழந்தைகளுடைய ஆரோக்கியம், உங்களுடைய ஆரோக்கியம், மனைவியுடைய ஆரோக்கியம், அவர்கள் வழியில் இருக்கிற சில பிரச்சனைகள். சில பேருக்கெல்லாம் ரொம்ப தசாபுக்தி சரியில்லைன்னா வீடே ஒரு கலவர பூமியாக தான் இருந்திருக்கும். ஸோ எந்த ப்ராப்ளமை எப்படி தான் அதை நம்ம டேக்கிள் பண்ணான்னு புரியாமல் மண்டை குழம்பின்னு இருக்கிற ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் ஒரு ரொம்பவே ஒரு நிதானத்தோடையும் ஒரு மெச்சூரிட்டியோடையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் விஷயங்களை. இப்போ வார ஆரம்பத்தில் ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கார். அது ஓகே, ஒரு ட்ராவலை கொடுக்கும், ஒரு தன லாபங்கள், சுப விஷயங்கள் கொஞ்சம் வார ஆரம்பத்தில் இருக்கும். ஆனால் உங்களுடைய ஹெல்த்துன்னு பார்க்கும்போது அந்த ஆரோக்கிய தொந்தரவுகள் தான் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது ரத்த சம்மந்தமான ஏதாவது உபாதைகள், எலும்பு சம்மந்தமான சில பிரச்சனைகள், அந்த மாதிரி ஒரு நரம்பு திடீர்னு சுளுக்கிக்கிறது, ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்ய முடியல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுனால் அந்த மாதிரி பெயின் வர்றது, கால் வலி, முதுகு வலி, இந்த மாதிரி இருக்கிற அந்த அசௌகரியங்கள் ஏதோ ஒரு வகையில் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கும். ஆனால் ஏதாவது தொழில் வகையிலையோ இல்லை வேறு ஏதோ வகையிலையோ நீங்கள் ஏதாவது கடன் உதவி எதிர்பார்த்து காத்துட்டுருந்தீங்க அப்படின்னா இந்த வாரத்தில் அதுக்கு உண்டான அப்ரூவல் உங்களுக்கு கிடைக்கும். கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் இருந்தாலும் அதற்கு உண்டான சில சுப விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். வேலை மாறணும்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமான முயற்சியில் இருக்கிறவங்க ஒரு வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணலாம். இப்போ குரு உங்களுடைய அதாவது 10ஆம் இடத்துல இருந்தவர் நகர்றது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் கடகராசியை பொறுத்த வரைக்கும். அதே போல் இந்த இனிமேல் நீங்கள் செய்கிற முயற்சிகள் ஓரளவு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான இதை கொடுக்கும். செவ்வாய் இப்போது மீனராசிக்கு அவர் மாறுறது அவர் குரு பகவானோட வீட்டில் இருக்கிறதுங்கிறது ஒரு நல்ல ஒரு மாற்றங்களையும் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ கடகராசிக்கு இது ஒரு ஆவரேஜான வாரம் தான். இந்த ஒரு கிரக சேர்க்கை இருக்கும்போது ஒரு கலப்பு பலன்கள் மட்டும்தான் நடக்கும். நம்ம உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிற அந்த இதை வச்சு நம்ம எக்ஸாக்டாக என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும்.